அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பாவக்காயை வச்சு சூப்பராக ஒரு சம்பல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாவக்காவை இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் உப்பு போட்டு கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறமா அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா அந்த பாவக்காய் வேகணும், அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே அதை எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த சம்பல் செய்கிறதுக்கு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. 5-6 பல் பூண்டு அதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சின்ன வெங்காயமும் ஒரு பல்லாரியும் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டு நல்லா வதக்குங்க. பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கீறி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோன்னா இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கிட்ட நம்ம ஒரு பாதி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கோம், அதை இதில் சேர்க்க போகிறோம். நல்லா கட்டி தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் செக் பண்ணிவிட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. நம்ம ஃப்ரை பண்ணுற பாவக்காயிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ இதில் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த பொரிச்ச பாவக்காய் இதில் போட்டுட்டோம். இப்போ இது கிரேவி மாதிரி நல்லா கொஞ்சம் திக்காக ஆகணும். அந்த பால்லாம் கொஞ்சம் சுண்டி திக்காகணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு திக்கான உடனே சூப்பரான பாவக்காய் சம்பல் ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சாப்பிடாதவங்க கூட பாவக்காவை சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.